ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் புலாவ். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த புலாவில் நீங்கள் தேவைப்பட்ட குடைமிளகாய் அப்புறம் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா மஷ்ரூம் மசாலா, தால் மக்கனி இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 20லேருந்து 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். அது 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஃப்ரெஷ் பட்டாணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வீட்டில் அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோடைய தாளை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் பால்கனியில் அது வளர்ந்துருந்தது. இது போடணுன்றது அவசியம் கிடையாது. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் அடுப்பு மேலே வச்சுக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்புறம் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அதை லேசாக பொரிஞ்ச உடனே கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி விட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போது இந்த புலாவ் செய்கிறதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட், அப்புறம் அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கிற பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தாள்களும் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து லேசாக வதக்குங்க. அதோடு நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி 1 கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி. இப்போது அரிசியை மட்டும் போட்டு அந்த எண்ணெயில் லேசாக ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 6 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை மேலே போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ அந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் நான் போடலை. அதில் நீராவி, அதாவது ஸ்டீம் வெளியே வரும்போது ப்ரெஷர் ரெகுலேட்டரை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற அந்த ப்ரெஷரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டில் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணால் அருமையான புலாவ், ஒயிட் புலாவ் தயாராகிடுச்சு. இது கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற ஜீரா ரைஸ் அப்புறம் கீ ரைஸ் மாதிரி தான். இது எல்லா ஃபங்க்ஷன், அப்புறம் நம்ம ஒரு சண்டே ஒரு ஸ்பெஷல் லன்ச்சு, இல்லை டக்குன்னு வீட்டில் வெளியே போயிட்டு வரோம்,
குறைஞ்ச பொருள் வச்சு செய்யணுன்னா இதை செய்யலாம். நான் இன்றைக்கி தால் மக்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தால் மக்னி உடைய ப்ரிப்பரேஷன் வீடியோ வேணும்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.